என்னங்க சாண்ட்ராவுக்காக மிளகாலாம் சாப்பிட்றாங்க திவ்யா, ஒவ்வொருத்தவங்களும் சாண்ட்ரா சாண்ட்ரான்னு உருகுறாங்க. ஓ, அங்கே வர ஓட்டு நமக்கு வரும்னா. சரி, இந்த ப்ரோமோவை பார்ப்போம். வியானா விக்ரம் அவங்க பேசினானே மனமுடைஞ்சு போகிறாரு, வெளியில் நிற்கிறாரு, இதெல்லாம் பேசுகிறாரு. நான் வாங்கண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. என்னம்மா சொல்லுமா. விக்ரம்னு உங்களை யாரோ சொன்னாங்க போல இருக்கு இந்த வீட்டில். நம்ம பாரு ஒரு முறை சொன்னாமா, அது ரொம்ப என்னை ஹர்ட் பண்ணிடுச்சு. அந்த வார்த்தைக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஆள் நீங்கள். என்னடா சொல்கிற? அந்த வார்த்தைக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஆள்னா அதேமாரி முதலை கண்ணீர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கும் சரியாக பொருந்தக்கூடிய ஆள்னா நீங்கள். அதுக்கடுத்தது தப்பு பண்ணிவிட்டு அழுதா சிம்பத்தி கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்கள, அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஒருத்தவங்க அழுதாங்க, ஒருத்தவங்க மயங்கி விழுந்தாங்கன்னா உடனே அது சிம்பத்தியா? நாங்கள் என்ன முட்டாள்களா? நான் இங்கே இருக்கும்போது முட்டாளாக தானே இருந்தேன், வெளியில் போய் பார்க்கும்போது தானே தெரியுது நான் முட்டாளாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. என்னடா இப்படி சொல்கிற? சரி, இன்னொருத்தவங்களை ஃப்ராடு ஹேடுன்னு சொல்கிறீங்களே, நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தான் ஃப்ராடு. இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் ஒன்று சொல்கிறேன்ன, சொல்லுடா. இன்னும் ஒன்று சொல்கிறேன். மனம் வருத்தப்பட்டியா? வருத்த மாட்டேன். கிரிட்டிசைசம்னா என்னன்னு தெரியுமா? கிரிட்டிசிசம்னா நம்ம மேலே ஏதாவது விமர்சனங்கள் வைப்பது. அதில் சி கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கண்ணே, அப்புறம் எங்கே கிரிட்டிசைசத்தினுடைய ஃபுல் ஸ்பெல்லிங்க்கு போகிறது? என்னடா சொல்கிறேன்? ஆமாம், உங்களை குறை சொன்னால் உங்களால் அந்த சியை கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒன்று. ஆல்ரெடி மனுஷன் ஒட்டஞ்சி சின்ன பின்னமாக மாற்றுவாங்கன்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்களே, என்னது விக்ரம் முதல கண்ணீர் ஃப்ராடு, கிரிட்டிசைசத்தினுடைய முதல் எழுத்தை கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்ட உடனே எப்படா மணி பாக்ஸ் வரும் எடுத்துகிட்டு போகிறேன்டாங்கிற முடிவுக்கு விக்ரம் தள்ளப்படுவாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க நம்ம இந்த வீட்டில் விஜய் சேதுபதி சொன்னார்ல, இது மேலே இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்களா? குட்டாட்டு எழுத்துருக்கையா, யார் வெற்றியாளர்னு உங்ககிட்ட நான் கரெக்டாக சொல்லுவேன். இந்த ஏமாத்துறது, முகமூடி போடுறது, இதை கிழிக்கிறது தானே எனக்கு சுவாரஸ்யமான விஷயமே.